உன்னை கேவலமாக நடத்துகிற ஒருத்தர் கூட நீ இன்னமும் அன்பாவும் அனுசரிச்சும் இருக்கிற அப்படின்னா நீயே உன்னை இன்னும் தாழ்வாக நடத்துறதுக்கு அவங்களுக்கு துணையாக இருக்க அப்படின்றது தான் அர்த்தம். நம்ம எதிரிங்க கூட சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கிடைச்சாதான் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம கூடவே வாழ்கிறவங்க தான் வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தி கூடவே வச்சிருந்து கொத்தி குடிப்பாங்க. நான் வேணும்னு கேட்குறதுக்கு முன்னாடியே என்னோட தேவை என்னன்றதை புரிஞ்சுக்கிறேன். நான் பேசுகிற குரலை வச்சே என்னை சூழ்ந்திருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். என் முகத்தை பார்த்தே என்னோட ஆழ் மனசில் இருக்கிற குழப்பம் என்னன்றதை கண்டுபிடிக்கிறேன். எந்த பல்கலைக்கழகத்தில் இந்த பட்டம் வாங்கினியோ எனக்கு தெரியல. இந்த கணிப்புகள் எல்லாமே வெற்றியாக தான் இருக்குது. நான்ற உலகத்தில் என்னை கட்டி ஆள்ற அரசியே நீ மட்டும்தான் என்னோட அம்மா. எனக்கான இடத்த இன்னொருத்தவங்க உன் மனசில் நிரப்ப முடியும்னா நான் எதுக்கு உனக்கு பாரமாக இருந்துட்டுன்னு விலகி போகிற எத்தனையோ பேரை தான் என்னை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு அவங்க மேலே பழி சொல்லி நிறைய பேர் நல்லவங்களாய்க்கிறோம். அவனது உள்ளாடையை துவைக்க என்னை அனுமதித்ததில்லை, ஆனால் என் உள்ளாடையை துவைக்க அவன் தயங்கியதில்லை. அந்த நாட்களில் மட்டுமல்ல, எந்த நாட்களிலும் என்னை பரிவோடு பார்த்து கொள்வதில் என் தந்தையை மிஞ்சுகின்றான் அவன். ஒரு சில சூழ்நிலைகளில் காது கேட்காதவங்களை போல ஒதுங்கி போயிருங்க. நீங்கள் அந்த சூழ்நிலைகளை கடந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல சூழ்நிலையில் நிற்கிறப்ப அவங்க உங்களை பார்த்து பேச தெரியாதவங்க மாதிரி ஒதுங்கி போயிடுவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் புருஷன் வீட்டில் போய் எப்படி வேணாலும் இரு, யார் கேட்க போறான்னு சொல்கிற அம்மா, கல்யாணத்துக்கு பிறகு உன் இஷ்டத்துக்கு இருக்க இது ஒன்றும் உன் அப்பா வீடு இல்லைன்னு கேட்குற மாமியார். அத்தனை கோபத்துக்கு அப்புறம் கூட, சண்டை போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட எனக்கு இருக்கிற கடைசி சமாதானம் என்ன தெரியுமா? பாவம் தானே நீயும் என்ன செய்வ, என்னை விட்டா உனக்கு ஆள் இல்லைன்றது மட்டும்தான். பழம் திங்கிற கிளியும் பிணம் திங்கிற கழுகும் பறவை இனம்தான். ஆனால் தரமும் தன்மையும் தான் வேற வேற. இப்படித்தான் இந்த மனுஷங்களும் பார்க்கறதுக்கு மனுஷங்களா இருந்தாலும் பழகி பார்த்தா தான் எந்த வகைன்னு தெரியும். அடுத்தவங்களோட பிடிவாதத்தை திமிரன்னும் தன்னோட பிடிவாதத்தை மன உறுதின்னும் அழகாக பிரித்து வச்சுருக்கோம் நம்ம எல்லாரும். அதுக்கு விளக்கம் கொடுக்கவும் எப்போவும் எந்த நேரத்துலையும் தயாராகவும் இருப்போம்.